ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கே கூடினாலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒரு சிலராய் நாங்கள் கூடி ஜெபித்தாலும் தேவன் கேட்கிற தேவனாய் இருக்கிறேன். உடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தவைகளாய் இருக்கிறது. உங்கள் கண்கள் எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிறது ஆண்டவரே எங்கள் மேலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் தாமே தமது சரீரத்தில் தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உம்முடைய சரீரத்தினால் ஆண்டவரே அப்பா நீர் சுமந்தீர் எங்களுக்காக. அவ்வளோ அன்பை எங்கள் மேல் நீர் வைத்தீர் அப்பா. நீர் எங்களுக்கு அன்பாக இருந்ததினால் ஆண்டவரே ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எங்களுக்கு அன்பாக இருந்தீங்க. அப்புறம் தான் நாங்கள் உங்கள் மேலே அன்பாக இருக்கோம். நீங்கள் தான் எங்களை தேடி வந்தீங்க ஆண்டவரே என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்த தெய்வமே, நாங்களுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம் சொன்னாலும் அது போதாதப்பா. ஆனாலும் இன்றைக்கு உம்மை ஆண்டவரே அப்பா உம்மை தொடர்ந்து பின்பற்ற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிறகுகளின் நிழலில், உமது சிலுவையின் நிழலில் நாங்கள் வந்தடைகிறோம். அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் எங்களுக்கு ஆறுதல். உம்முடைய சிலுவை நிழல் தான் எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம். அதை பற்றி நாங்கள் பாடலாய் பாடப்போகிறோம். எங்களோடு கூட இருங்க. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே எழும்பி நின்று நாம் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, ஆங்குவையின் வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இலைப்படையாது மேலோகில், இலைப்படையாது மேலோகில், ஏங்குவேன் பரந்தே வேகமாய்,
கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் மன்னா, அலை மிக மோதிடும் மன்னா, ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழல் அனுதினம் மடியார் சாய் இளைப்பாறுவேன். நான் சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியார் சாய்ந்து இளைப்பார். ஆமென். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவேன். ஆதிந்தின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறை திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய, தேனிலும் இனிய வேதம் தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம், சிலுவையின் நிழல் அனுதினம் மடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் அனுதினம் மடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவையின் அன்பின், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்தும நேசரின் அருகில், ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழல் ஆமென் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் மடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord. உம்முடைய சிலுவையின் நிழலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்மை பற்றி அறிய, உம்முடைய அன்பை பற்றி இன்னும் அதிகமாய் அறிய எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கப்பா, சிலுவை ஆண்டவரே, நாங்கள் நீர் எங்களுக்காய் நீர் சுமந்தீர்,
நாங்கள் சுமக்க தேவையில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பாவ பார சுமைகள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீர் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. உம்மை பின்பற்ற நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவரே உம்மை பின்பற்ற ஆண்டவரே எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ஆறுதல், அதுதான் எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவனே, நித்திய ஜீவனை எங்களுக்காய் நீர் இதன் மூலமாய் கொடுத்தீர் ஆண்டவரே. அதை நாங்கள் சுகந்தரித்து கொள்ள பாத்திரவான்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து உம்முடைய வேதத்தில் அப்பா பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருந்து ஆண்டவரே அதை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து ஜெபிக்க வருகிறோம். இது கெத்செமனே ஜெபம் ஒரு போராட்டமாக தான் இருக்கும். ஆகவே யாரும் பின் வாங்கிடக்கூடாது. இந்த ஜெபத்தில் இன்னும் கொஞ்சம் மேலே முன்னேறி போக கர்த்தர் பலன் தருவாராக. நமக்கு ஆண்டு சொன்னார், என் சிலுவை எடுத்துக்கொண்டு. என்ன சிலுவை? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிலுவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை. வியாதி, பலவீனம், அதெல்லாம் ஒரு சிலுவை. அது இருந்தாலும் அநேக பரிசுத்தவான்கள் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. சமீபத்தில் போன வாரம் 100 கிராம ஊழியத்தை ஸ்தாபித்த அருமையான ரெவரன் ஐயா கிறிஸ்டோபர் ஐயா அவருடைய மரணம் பெரிய அதிர்ச்சியானது எனக்கு. நான் அதிக நேசிக்கிற விரும்புகிற ஒரு நல்ல தெய்வ மனிதன். அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு அநேக சபைகளை கொடுத்தவர், உருவாக்கி கொடுத்தவர். அவருடைய சொத்தை, அவர் சொந்தமான சபைகளெல்லாம் ஸ்தாபனத்துக்கு கொடுத்தவர். நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார். தைரியமாக பேட்ச் குத்திருப்பார். இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு ஒரு பேட்ச் குத்திருப்பார். என்ன எழுதியிருக்கோம் ஸ்டீமன்? அந்த பேட்ச்சு எங்கே போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும் சரி, விசேஷங்களுக்கு போனாலும் சரி, அந்த பேட்சை கழட்ட மாட்டார். ஒரு நல்ல தெய்வ மனிதன். கைப்பிரதி எப்பவும் பேக்கில் இருக்கும். விசேஷங்களுக்கு போனாலும் கைப்பிரதி புக்கெல்லாம் கொடுப்பாரு. சுவிசேஷங்களை அறிவிப்பார். டீமாக திருப்பூர் முழுவதும் வந்து வேலை செஞ்சாங்க. சத்தியமங்கலம் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணாங்க. அவர் போகாத மாவட்டங்கள் இல்லை, சந்திக்காத கிராமங்கள் இல்லை. அவர் கடந்த நாட்களில் அவர் மரித்தார். நடந்தே ஊழியம் செய்தார், ஏழ்மையாய் ஊழியம் செய்தார். அவருடைய சொத்தெல்லாம் இருந்தது பார்த்தா ராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்லாம். நான் கடைசி நாட்கள் கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த கேன்சர் என்ற ஒரு வியாதி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மரித்திருக்கிறார். ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்து வேலூர் சிஎம்சியில். எனக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், எல்லாம் தியாகம் பண்ணி வெறுத்து ஆண்டவருக்காக ஓடி பல ஆயிரம் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு என்று ஆயத்தப்படுத்தினவர்கள். ஆனாலும் அது நினச்சதை என்னால் ஜீரணிக்க முடியல. ஆனாலும் கடைசியில் இதை இப்போ அதை தான் உணர்கிறேன். அது அவருக்கு ஒரு சிலுவை, அவ்வளோதான். அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு சமாதானம் வந்துடுது. இல்லாட்டினா 2-3 நாளாக அது என்னை வாட்டி எடுத்துச்சு. அதாவது எப்படியோ உலகத்தான் குடிக்கிறான், வெறிக்கிறான், இப்படியெல்லாம் தாறுமாறாக நடக்கிறான். அவன் ஒரு வியாதிப்பட்டு செத்தா சரி, தண்டனை மாதிரி. ஆனால் இது பரிசுத்தவான், ஓடிக்கிட்டே இருப்பார், தெருவாக நடப்பார். தன்னுடைய ரத்தம் எல்லாம் இயேசுவுக்காகவே. அந்த சிலுவையில் அவர் சிலுவை எல்லாத்துக்கும் கொடுப்பார். நம்ம சர்ச்சுக்கு வந்தப்போ எல்லாத்துக்கும் சிலுவை கொடி கொடுத்தார், வச்சுருக்கோம். அதுலேயும் இயேசுவின் ரத்தம் ஜெயன் இருக்கும். இந்தியா இயேசுவுக்கே அப்படின்னு சிலுவை எல்லாருக்கும் சர்ச்சில் எல்லாருக்கும் கொடுப்பார். எங்கெல்லாம் போகிறாரோ அந்த சிலுவை கொடியை கொடுப்பார் எல்லாருக்கும். நம்ம எல்லாம் அதை பிடிச்சிட்டு ஒரு நாள் பாடியிருக்கோம். ஆகவே நான் என்ன நினைக்கிறேன்னா, அநேக பரிசுத்தவான்கள் கடைசியிலாவது அமைதியாக அவங்க மரணம் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு சிலுவை, அதனால் அதை ரொம்ப ஆழமாக நீங்கள் போனீங்கன்னா தடுமாற்றாயிருவீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. அப்படி போகக்கூடாது. அது அவங்களுக்கு ஒரு சிலுவைன்னு அப்படி ஏற்றுக்கிட்டு அதை தாண்டி போயிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்னையில் ஒரு அருமையான ஒரு விசுவாசி உண்டு. ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று எப்பொழுதுமே ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு நல்ல சகோதரி. அவங்களுக்கு திருமணமானது, பிரசவ நேரம் வந்தது, ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. வலி தாங்க முடியல. எல்லோரும் எப்படி கத்துவாங்க? அந்த ரூம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள்லாம் அந்த அனுபவத்தில் வந்திருப்பீங்க. சிலது கேட்டிருப்பாங்க. பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கும். ஆனால் இந்த மகள் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்ததுனால எப்படி கத்துனாங்கன்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த பிரசவ வேதனை, அந்த வழியில் அப்படி கத்துனாங்க.
பிரசவம் பார்க்க வந்த நர்ஸு, செவிலியர்னு சொல்லுவாங்களா, அவங்க அந்த சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்திருக்கு. அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வழியில சொல்றாங்க, கண்ணை மூடிட்டு, வழி தாங்க முடியும், இயேசுவின் ரத்தம், சத்தமா சொல்ல சொல்ல வலி அதிகமாக அதிகமாக, இயேசுவின் ரத்தம் ஜெயம்ங்கிறது அதிகமாகுது சத்தம். அங்கே முன்னாடி பிரசவம் பார்க்க வந்த சகோதரி அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு, இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்க அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க ஆடிக்கிட்டு இருக்கு, பிரசவம்லாம் பார்க்காம. இந்த பிரசவ வேதனை முடிகிற நேரத்தில் அல்லேலூயா நாங்கள் குழந்தை பிறந்தோடனே டம்முன்னு நர்ஸு விழுந்துருச்சு. நடந்த சம்பவம். இந்த இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இருக்கு, அதை சொல்ல வரேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான், ஒரு அல்லேலூயா சத்தம் போட்டாங்க, குழந்தை வெளியே வந்துச்சு, பிசாசு வெளியே போச்சு. அப்புறம் தான் எல்லாரும் தெரியும், அவங்க மூஞ்சில தண்ணி தெளிச்சு அவங்கள. அங்கேயும் ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்க, பிரசவ இடத்துலையும் ஒரு அற்புதம். ஆண்டுடைய பிள்ளை எங்கே போனாலும் ஆண்டு ஒரு அற்புதம் செய்வார். ஆமே, இந்த சம்பவம் உண்மையாய் நிகழ்ந்த ஒரு சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது அதற்கு வல்லமை இருக்கிறது, அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. நீங்களும் சொல்லணும், கீழே விழும்போதோ இல்லாட்டினா யாருன்னா அடிக்கும் போதோ அப்படி இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி கெட்ட வார்த்தையை பேசி திட்டிடக்கூடாது. இதுதான் ஒரு பாஸ்டர் சொன்னாராம், சொல்லி கொடுத்து அனுப்புனாராம். எங்கே போனாலும் உங்களுக்கு ஏதாவது எவனாச்சும் அடித்தானா அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லணுன்ட்டு. இவர் ஒரு நாள் இந்த விசுவாசி தெரியாமல் முக்காடு போட்டு சினிமாவுக்கு போயிட்டார். பார்த்தார் எதாவது விசுவாசி இருக்கிறாங்களான்னு, ஒருத்தர் இல்லை. தூரமாக சினிமாவுக்கு போயிட்டார். இங்கேருந்து பக்கத்து தேட்டரில் எல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி முக்காடு போட்டு உட்காந்துக்கிட்டார். பெண்கள் முக்காடு போடுற மாதிரி சினிமா தேட்டருக்குள்ளே போய் விசுவாசி அங்கே அடிதடி ஆயிடுச்சு. ஒருத்தர் போட்டால் முதுகில் நம்ம விசுவாசிக்கு அல்லேலூயா அப்படின்னு கத்துனாராம். இதை கேட்ட இன்னொருத்தர் ஆமேன்னு அங்கே ஒருத்தர். அப்போ பார்த்தா அங்கே எல்லாம் விசுவாச கூட்டம் உள்ள நிறைய வந்திருக்கு. ஆகவே நமக்கு பாடுகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம சத்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சத்தம் இந்த அம்மா இயேசுவின் ரத்தம். ஏன்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம படிச்சோம் இல்லைங்களா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா, வரமாட்டேங்குது. அவனை ஜெயித்தார்கள். 21 நாள் இரு, 10 நாள் வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் 10 நாள் இருக்கு. உங்கள் பிரச்சனையை பார்த்து முரட்டுத்தனமாக அப்படி பேசுங்க. இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. இன்னும் ரொம்ப ஆடுறியா? இன்னொரு 10 நாள் இருக்கு, உன்னை வச்சுக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் இந்த ஜெபத்தை நமக்கு அப்படி தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமாக மனிதனுடைய இரத்தத்தை சேமித்து வைக்கலாம், பாதுகாக்கலாம். கொஞ்ச நாள் அப்படி வைப்பாங்க இல்லை? நம்ம ரத்தம், அதுக்கு என்ன சொல்கிறது, ரத்தம் பிளட் பேங்க், ரத்த தானம். 75 ounce ரத்தம் நமக்குள்ளே இருக்குதுதான். எடுக்க எடுக்க ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னே தெரில, அது எங்கே போகுதுன்னு தெரில. நிறைய ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, ரத்தம் போய்கிட்டே இருக்குது. அப்படி அந்த ரத்தம் மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் ரொம்ப அருமையாக வச்சிருக்கிறார். ஆகவே தான் அந்த ரத்தத்தோடு அதில் ஜீவன் இருக்கிறபடினால் ரத்தத்தை புசிக்கக்கூடாது என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. சமீபத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போனோன்னு ரத்த பொரியல் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரியாமல் ஒரு முறை சாப்பிட்ருக்கேன். இந்த சத்தியமெல்லாம் தெரியாதப்போ சாப்பிட்ருக்கேன். முட்டை வறுவல் மாதிரி சமீபத்தில் ஒரு ஹோட்டலில் போய் கொடுத்தாங்க. கேக்கில் வச்சுட்டாங்க, கொண்டாந்து அதை தொடரலை. ஸ்தோத்திரம். மந்திரவாதிகளும் தங்களுடைய பலிகள் ரத்தத்தில் கலந்து தான் சில காரியங்களை செய்கிறார். அப்போ அதில் சக்தி மந்திர காரியங்களும் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை, இதில் ஏதோ ரகசியம் இருக்கிறது என்பதை நாம் இதெல்லாம் புரிந்து கொள்கிறோம். அருமையான தேவன் படைத்தவைகள் எல்லாம் அதிசயமானவைகள் தான், பிரமிக்கத்தக்கவைகள். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும், அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். நம்முடைய சரீர அமைப்பு, சரீரத்துக்குள்ள ஆண்டவர் ரத்தத்தை வைத்திருக்கிறது. அந்த ரத்தம் சுத்திகரித்து என்னெல்லாம் வேலை செய்கிறது, இவைகள் எல்லாம் நினைக்கும் போது ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தாயின் வயிற்றில் உருவானாலும் தாய் வயிற்றிலிருந்து அந்த ரத்தம் இயேசுவுக்கு சென்றிருக்காது. ஏன்னா பரிசுத்த ஆவியினால் அவர்கள் ஆண்டவர் கற்பந்தரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த உலகத்திலே அதிசயமாக பிறந்து அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சாத்தானை ஜெயிப்பதற்காகவே
ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் நமக்கு கிரியை செய்கிறார். தேவன் நாமம் மகிமைப்படட்டும். ஆதாம் பாவம் செய்தபோது அத்தி இலையை கொண்டு தன்னை மூடினான். அந்த அத்தி இலை, அதில் அது விமோச்சனம் இல்லை, ரட்சிப்பு இல்லை என்பதை அறிந்து ஆண்டவர் அங்கே ஒரு ஆடு அடிக்கப்படு, ஒரு ரத்தம் அங்கே சிந்தப்படுகிறது. அதை தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ரத்தம் அந்த அங்கே இல்லைன்னா மனிதன் சில மார்க்கங்களெல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறான். அவைகள் எல்லாம் அத்தி இலைகளைப் போல் அந்த மார்க்கங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் மறைந்து போகும். ஆனால் இயேசுவின் மார்க்கம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட மார்க்கமாக இருக்கிறபடினால் இந்த மார்க்கம் நிரந்தரமாக இருக்கிறது. ஆமென். அழியாததாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது விலையேற பெற்ற ரத்தம் என்று சொல்லப்பட்ட இயேசுவின் ரத்தம். ஆமாம், அதுக்கு மதிப்பே இல்லைங்க. விலையேற பெற்ற, அதாவது விலையேற பெற்ற ரத்தம். அறிக்கை பண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க, விலையேற பெற்ற ரத்தம். அது எத்தனை கோடிக்கு மதிப்பிட முடியாது. ஆத்தும ரட்சிப்பும் அப்படிதான், அது விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வனாந்திர வெயில்ல, இந்த மே மாதம் வெயில் இப்போவே சுட்டெரிக்குது. அந்த வெயிலில் அப்படியே வந்து அதிக தாகத்தோடு இருக்கிற நேரத்தில் தண்ணீர் கிடைக்கிறது. அது எவ்வளவு அருமையானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை? ரொம்ப பசி பாருங்கள், வீட்டில் எல்லாமே இருக்கும்போது பசிக்காது. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி. நம்ம பிள்ளைகளும் அப்படி தான். வீட்டில் எல்லாம் பலகாரம் இருக்கும்போது கேட்கவே மாட்டாங்க. பழங்கள் குவிஞ்சு கிடக்கும், ஸ்நாக்ஸ் குவிஞ்சு கிடக்கும், கண்டுக்கவே மாட்டாங்க. ஒன்று இல்லைன்னா பசிக்குது, ஸ்நாக்ஸ் வேணும். நானும் அப்படி தான். ஒன்று இல்லாட்டி தான் போயிட்டு சமையல் ரூமில் உருட்டிக்கிட்டு இருப்பேன். பசி நேரத்தில் தான். அந்த பசி நேரத்தில் ஒரு ஆகாரம் கிடைக்குதே, அந்த பசி நேரத்தில் அது ருசி அறியாது இல்லை? பசி அந்த மாதிரி கிடைக்கும் போது அது எவ்வளோ, அதை என்ன சொல்லலாம், அருமையானது. ஆத்தும மீட்பு எவ்வளவு அருமையானதுங்கிற மாதிரி அந்த வெயிலில் நடந்து போய் அப்படி களைப்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு தண்ணி கொடுத்தா, ஒரு ஜூஸ் கொடுத்தா, ஐஸ் வாட்டர் கொடுத்தா எவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்படிங்குவோம் இல்லை? பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆகாரம் கிடைச்சா எவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சுவையாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டோம், டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டோம், உப்பாக இருந்துச்சு, காரமாக, அருமையானது என்று சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. வறுமையிலும் ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் தரித்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு செல்வமும் சொத்தும் ஆசீர்வாதமும் கிடைச்சா எவ்வளவு அருமையானதுன்னு சொல்லுவாங்க இல்லை? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போலதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனையை பெறாமல் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எவ்வளவு அருமையானது! ஆத்தும மீட்பு எவ்வளவு அருமையானது! என்னை ரட்சித்தார், பாவ சேற்றிலிருந்து என்னை ரட்சித்தார். எவ்வளவு அருமையானது என்று நாம் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்புக்கும் வல்லமை உள்ளது என்று நேற்று நான் உங்களோடு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் யுத்தம் செய்ய வல்லமை உள்ளது. சொல்லுங்க, யுத்தம் செய்ய வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம்! அது யுத்தம் செய்ய வல்லமை உள்ளது. இயேசுவின் ரத்தம் நமக்காக யுத்தம் செய்கிறதா, அதில் சத்துருவுக்கு எதிராக யுத்தம் செய்கிறதா. இன்னைக்கு அநேகர் ஆர்சி சர்ச்சுக்கு போகிறாங்க, இங்கேயும் வராங்க, அங்கேயும் போகிறாங்க, வித்தியாசம் தெரில. சிலர் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தாங்க, இப்போ தான் வித்தியாசம் தெரிஞ்சு அவங்க சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னா, மார்ட்டின் லூத்தர் அவர் தான் புராட்டஸ்டன்ட்டை உருவாக்கினார். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி புரட்சி உண்டாக்கி ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். இந்த மார்ட்டின் லூத்தர் தான் ஒரு சமயம் லூசிஃபர்னா யார் தெரியுமா? பிசாசின் தலைவன். ஒரு நாள் சாத்தான் வந்து அவருடைய அலுவலகத்தில் நேரடியாக நிற்கிறானா. சில சொல்லுவாங்க நேரடியாக பார்த்தேன் அப்படிங்குவாங்க. ஆச்சரியம்னா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. கனவுல பார்த்துருக்கேன், கனவுலையும் ஒரு மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் ஆஃபீஸில் நேரடியாக வந்து நிற்கிறானா. நின்றுட்டு அவன் கேட்ட கேள்வி, நீர் எப்படி பிரசங்கம் பண்ணலாம், எப்படி பாட்டு நடத்தலாம், நீர் ஏராளமான பாவம் செய்திருக்கிறீர், மேடை ஏற உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன சர்ச்சு நடத்த உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டானா. அப்போ அவருக்கு ஒரு மாதிரி கலங்கிட்டார். நல்ல உற்சாகமாக இருந்தவர் இப்போ அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்துட்டார். ஆனால் ஆவியானவர் அவருக்குள்ள உற்சாகத்தை தந்தார். உடனே, அப்படியா நான் மேடை ஏறக்கூடாதா, பிரசங்கம் பண்ணக்கூடாதா,
சரி சந்தோஷம், நான் அப்படியே இருக்கேன். சரி நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்தாராம், பேனாவை எடுத்தாராம். பிசாசு சொல்லிக்கிட்டே வந்தானா, எழுதிக்கிட்டே இருக்காராம். 1 2 3 பேப்பர். அவன் ஒவ்வொரு குற்றமாக சொல்லிட்டு இருக்கிறான். நீர் இந்த குற்றம் செய்தீர், இந்த நேரத்தில் கோவப்பட்டீர், இந்த நேரத்தில் அடித்தீர், இந்த நேரத்தில் அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் போனீர், இந்த இடத்துல ஒரு விசுவாசியை தவறாக புரிந்து கொண்டீர், இப்படியெல்லாம் நிறையா கெட்ட வார்த்தை பேசினீர், பொய் பேசினீர், ஜெபம் பண்ணாமல் இருந்தீர், இந்த இடத்துல ஜெபிக்க வேண்டிய நீர் தூங்கி விட்டீர், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கானாம், எழுதிக்கிட்டே வந்தாராம். கடைசியில் இவ்வளோ பேப்பர் நிரம்பி இருக்கு, இவ்வளோ தவறு பண்ணி நீ பிரசங்கம் பண்ணலாமா, ஊழியம் செய்யலாமா, இயேசுவின் நாமத்தை சொல்லலாமா உனக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இன்னொரு பேனா, சிவப்பு பேனா இருந்துச்சு, எடுத்து அதில் அந்த இங்க் அடித்தார். இங்க் அடித்து அதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நீ சொன்னது உண்மைதான், நான் பாவம் செய்தது உண்மைதான், ஆண்டவரை அறியாமல் இருந்தது உண்மைதான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல ஆமென். நீதாவது கொஞ்சம் சொல்லி இருக்கிற ஏராளமான, இன்னும் நீ மறந்துட்ட நிறையா, சின்னதுலேருந்து நான் செஞ்ச பாவம் ஏராளம் அப்படின்னு சொல்லி அதை அடித்த உடனே செவப்பிங்க அடித்த உடனே அதை பார்த்தோன்னே பிசாசு ஓடினானா, கோபத்தில் இங்கு பாட்டில் தூக்கி ரெடியாக இங்கு பாட்டில் வச்சுருந்துருக்கிறார். நாங்கள்லாம் படிக்கும் போது இங்கு பாட்டில் வச்சுருப்போம், இப்போலாம் இங்கு பாட்டிலே இல்லை. இப்போ இங்கு பாட்டில் நான் வச்சுருக்கேன் வீட்டில் ஞாபகார்த்தமாக. இங்கு பாட்டில் ப்ளூ, ரெட்டு, பிளாக், க்ரீனு. ஆமாம், எல்லாம் கவனிக்கிறீங்க, ஸ்தோத்திரம். அந்த பாட்டில் தூக்கி பிசாஸ் போயிட்டுருக்கான், தோற்று போய் ஏசு என் பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டார், நான் தான் அதனால தான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு ஒன்று அவன் ஓடுனா வெக்கப்பட்டு இங்கு பாட்டில் தூக்கி அடித்தாரான். செவுத்தில் அவன் மேலே பட்டு செவுத்தில் அடித்து சிதறிடுச்சான். வர்ற நண்பர்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து கேட்பாங்களே இது என்ன, அதை ஒன்றுமே பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காராம் கடைசி வரைக்கும். வர்றவங்களுக்கெல்லாம் அதை வச்சு சத்தியம் சொல்லுவாராம். அதை என்ன ஞாபகார்த்தமாக அப்படியே வச்சுருந்து ஒரு நாள் பிசாசு வந்தான், என் பழைய பாவங்களெல்லாம் சொல்லி காட்டினான். ஆனால் இயேசுவின் ரத்தம் என் பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகிறது. எவ்வளவு அருமையானது! எனக்காக அவர் யுத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே இயேசுவின் ரத்தம் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது. அன்றைக்கு மாத்திரம் யுத்தம் பண்ணலன்னா சாத்தான் ஜெயிச்சிருப்பான், அவருடைய ஊழியம் போயிருக்கும். இன்னைக்கு ஊழியக்காரங்கிட்டலாம் இப்படி தான் வந்து அவன் மனசாட்சி கெடுக்கிறான். ஆனாலும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற, நமக்காக யுத்தம் செய்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசித்தோம், இயேசுவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஒப்புரவாக்குற ஒரு வல்லமை உள்ளது. இதுக்கெல்லாம் வசனம் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை. கொலோசியர் 1:20 நாம் வாசித்தோம் நேற்று. எபேசியர் 2:13 மாத்திரம் இன்றைக்கு வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 2:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஆமென். சமீபமானீர்கள். அப்பவே இன்றையிலிருந்து இந்த செய்தி கேட்குற நீங்கள் சமீபமாக முன்னாடி வர ஆரம்பிக்கணும். எப்பவும் சேர்ல பின்னாடி உட்கார ஆரம்பிக்க கூடாது. சமீபமானீர்கள் அப்படி சொல்லுங்க, சமீபம் அப்படி சொல்றவங்க பின்னாடி இருந்துட்டு சொன்னா நல்லா இருக்காது, முன்னாடி இருந்துட்டு சொன்னா நல்லா இருக்கும்ல. அதனால இந்த வசனம் சொன்னவங்கள அடுத்த வாரம் நான் டெஸ்ட் பண்ண போறேன். சமீபமாக வந்திருக்கீங்களான்னு. கிட்ட வந்திருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஒரு காலத்தில் தூரமாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறமாக இருந்தோம், கிறிஸ்துவை அற்றவர்களாக இருந்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அவருக்கு சமீபமாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சிலர் வந்து கட்சி தலைவர் வந்தா கிட்ட போய் நின்றுட்டு அந்த பக்கத்தில் நிற்கணும்னு ஆசை, போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுத்து கொஞ்சம் இப்படி சிரிச்சு வணக்கம் சொல்லிகளை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. போடா கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவாங்க. ஆசையா மாலை வாங்கிட்டு போயிருப்பார், போட கூட வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். சால்வை வாங்கிட்டு போயிருப்பார், போட முடியாமல் போயிருக்கும். பக்கத்தில் நிற்கணும், ஒரு போட்டோ எடுத்துடணும், அப்படி ஒரு ஆசைப்படுவாங்க. நல்லது. ஆனால் இயேசுவின் பக்கத்தில் நிற்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம்! அன்றைய அந்த ரத்தம் தான், இயேசுவின் ரத்தம் தான் தூரமாயிருந்த நம்மை அவர் பக்கமாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள காரியமாய் இருக்கிறது. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை, தைரியத்தை நமக்கு உண்டாக்குகிறது. அது அடுத்த வாரம் நாம் பார்ப்போம், அடுத்த நாளைக்கு பார்ப்போம். ஆகவே இந்த நாளிலே நாம் பார்த்தது நமக்காய் யுத்தம் செய்கிறது. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
நீங்கள் என்ன அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, மனவேதனை வெளியே சொல்லாமல் புலம்பிட்டு இருக்கீங்களோ, அதற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். சாத்தானோட அந்த இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக யுத்தம் செய்கிறது. ஒரு ஜெயத்தின் நாள், 21ஆம் நாள் ஜெயத்தின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றப் போகிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்காக அவர் யுத்தம் செய்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி அடைய உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். இயேசுவின் ரத்தம் யுத்தம் செய்ய வல்லமை உள்ளது. சாத்தானை எதிர்க்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகும். நல்ல சத்தமா இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்தமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர், இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு ஒரு தைரியம், பிதாவிடத்திலே தைரியமாய் சேரும் ஸ்லாக்கியத்தை நாங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். ஆண்டவர், அற்புதமான ஒரு ரத்தம். அல்லேலூயா. இந்த ரத்தம் இன்றைக்கு எங்களை கழுவி சுத்தம் செய்து ஆண்டவரே பகைகளை எல்லாம் நீக்கி சமாதானப்படுத்தி அவர் அண்டையில் சேர்க்கும் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஆண்டவரே, எங்கள் பயத்தை நீக்கி, குழப்பத்தை நீக்கி, ஆண்டவரே இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குள்ளே இருக்கிற போராட்டத்தை நீக்கி, ஆண்டவரே உம்மோடு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த இரத்தத்தை விசுவாசத்தால் எடுத்து, ஓ ஸ்தோத்திரம், நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் மேலே பூசிக்கொள்ள போகிறீங்க. உங்கள் குடும்பத்து மேலே ரத்தத்தை தெளிக்க போகிறீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை என் மேலே தடவிக்கிறேன். சிலர்லாம் சிலுவை போடுறீங்களே, இப்போ இந்த மாதிரி இப்போ செய்யுங்களேன். இயேசுவின் ரத்தத்தை என் மேலே பூசுகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். என் குடும்பத்தின் மேலே இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறேன். விசுவாசத்தோடு பூசுங்க. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. பலவீனமாக இருக்கிற இடத்துல இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க. அல்லேலூயா. குணமாக்க வல்லமை உள்ளது. சாத்தானை ஜெயிக்க வல்லமையுள்ள ரத்தம். அல்லேலூயா. ஆண்டவரோடு ஒப்புரமாக்கக்கூடிய இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. ஓ தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்திருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தமாக்கி அவரோடு நெருங்கி ஜீவிக்க கிருபை தரக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நல்ல ஜெபிப்போம். பாவம் செய்த ஆதாமையும் ஏவாளையும் மன்னிக்க ரத்தம் ஸ்தோத்திரம் செய்தது இந்த ரத்தமே. ஆமே. அவங்களை மன்னித்தது ஆண்டவருடைய ரத்தம் தான். ஸ்தோத்திரம். அந்த தோளுடை என்று சொன்னால் அங்கே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதாமேவாளுடைய பாவத்தையே நிவர்த்தி செய்த ரத்தம். அல்லேலூயா. ஆபேலை ஆசீர்வதித்ததும் இந்த ரத்தம் தான். ஆமென். ஸ்தோத்திரம். அவனுடைய பலியை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்ததும் இந்த ரத்தம் தான். ஏன்னா அங்கே அங்கே நோவா பலி, அந்த ஆதாம் ஆபேல் ஆட்டை பலியிட்டான். அந்த ரத்தம் தான் அவனை ஆசீர்வதித்தது, அவனை அங்கீகரித்தது. அல்லேலூயா. நோவா குடும்பத்தையும் உலகமெங்கும் பழுக செய்தது இந்த ஆண்டவருடைய ரத்தம் தான். ஆமென். ஓ ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நோவா பேழையிலிருந்து வெளியே வந்து பலி செலுத்தினார். ஆட்டை அடித்து பலி செலுத்தினார். ஆகவே அந்த ரத்தம் தான் அவரை பெருக செய்தது. அவன் குடும்பத்தை, சந்ததிகளை ஆசீர்வதித்தது. இன்றைக்கு இந்த ரத்தம் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும். உங்கள் சந்ததிகளை பெருகச் செய்யும். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய சபையை பெருகச் செய்யும். நம்முடைய சபை கூனி குறுகி போக, சபை வளரக்கூடாது என்று சத்துரு எத்தனையோ திட்டம் போட்டான், எவ்வளோ பிளான் பண்ணான், கேவலப்படுத்தினான், டிவிலையும் வாட்ஸ்அப்லையும் அசிங்கப்படுத்தினா. அதற்கு அதிகமாய் கர்த்தர் நம்முடைய சபையை வளரச் செய்தார். காரணம், நம்முடைய சபையின் மேல் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே பழுகி பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் மேல் இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் வாழ்ந்ததை ஆண்டவர் தகர்த்தது இந்த இயேசுவின் ரத்தம் தான். ஆமென். அடிமைத்தனத்திலே இருந்த, கொடுமையிலே, கஷ்டத்தில் இருந்த அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் தகர்த்து எறிந்து அவர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது இந்த ரத்தம் தான். நிலைக்கால்களில் அந்த ரத்தத்தை பூசினார்களே, அந்த அடிமைத்தனம் அன்றைக்கே மாறினது. இப்பொழுது உங்களை அடிமைப்படுத்தி யாராவது வச்சிருக்கிறாங்களா? உங்களை கொடுமைப்படுத்துகிறார்களா? பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானா? பாவம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? சாபம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார், தகர்க்கிறார். கரங்களை தட்டி வல்லமையை நிரம்பி ஓ ஆமென் சொல்லுங்கள். ஓ இப்பொழுது அடிமைத்தன ஆவிகள் விலகட்டும். எந்த காரியத்தில் நாங்கள் அடிமைப்படக்கூடாது ஆண்டவரே. சத்துருக்கு அடிமைப்படக்கூடாது ஆண்டவரே. பாவத்துக்கு அடிமைப்படக்கூடாது. அடிமை கட்டுகள் தகர்க்கப்படட்டும். அடிமை கட்டுகள் நொறுக்கப்படட்டும். அது உம்முடைய ரத்தத்தால் தான் ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வனாந்திர வாழ்க்கையிலே
ஜீவன் தந்ததும் இந்த இரத்தமே. ஹல்லேலூயா. வனாந்திர வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜீவன் கொடுத்தது. இன்றைக்கு வனாந்திரம் போல தான் உங்க குடும்பம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை, சாப்பிட கடன் கட்ட போதிய வருமானம் இல்லாம வனாந்திரமா இருக்கா? அதுல அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு பிழைக்க வைத்தாரே ஆண்டவர், ஜீவன் தந்தாரே, அது அவருடைய ரத்தம் தான். ஆமென். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வேசியான ராகாப்பை அவள் வீட்டையும் காத்தது இந்த ரத்தமே. அங்கே சிவப்பு நூல் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. வேசியனுடைய வீட்டையே கர்த்தர் பாதுகாப்பாரானால், அந்த வீட்டையே அழிவிலிருந்து பாதுகாப்பாரானால் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவர். ஸ்தோத்திரம். ஜீவா ஐயா இப்போ வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரு. தூக்கி வீசப்பட்டு தலையில பெரிய அடிபட்டிருக்குமா. ஆண்டவர் அவரை ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் தான். அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜாக்களை ஏற்படுத்தியவுடன் எதிரிகளை வென்று வெற்றி கொடுக்கிறது அவருடைய ரத்தமே. ராஜாக்கள் இருந்தார்கள், ஆனால் வெற்றி கொடுத்தது இயேசுவின் ரத்தம் தான். ஆமென். ராஜாக்கள் பலி செலுத்தி ஆண்டவரிடத்தில் அனுமதி பெற்று போனார்கள். போன இடமெல்லாம் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், நாட்டை கொடுத்தார். நமக்கு சபை கர்த்தர் கொடுப்பார், ஆத்துமாக்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. அது இயேசுவின் ரத்தத்தினால் தான் முடியும். ஆமென். அதிகாரிகளாலோ ஸ்தோத்திரம் வக்கீல்களாலோ எந்த கோர்ட்னாலேயும் முடியாதது இயேசுவின் ரத்தத்தால் முடியும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதிரிகளை வென்று வெற்றியை கொடுக்கும் ரத்தம் இந்த ரத்தமே, இயேசுவின் ரத்தமே. நமக்கு ஏராளமான எதிரிகள் பெருகி இருக்கிறார்கள், ஏராளமான எதிரிகள் பெருகி இருக்கிறார்கள். அந்த எதிரிகளை எல்லாம் அந்த ரத்தம் இன்றைக்கு இரவு நேரத்தில் அவர்களை தொடப்போகிறது, அவர்களை சந்திக்க போகிறது. ஹல்லேலூயா. பரபாசை விடுவித்ததும் இந்த ரத்தமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரபாஸ் அவனும் தண்டிக்கப்பட வேண்டியவன், ஆனால் அவனை விடுவித்தது ரத்தமே. அவன் அநியாயமாய் தண்டிக்கப்பட வேண்டியவன், ஆண்டவர் அவனை விடுவித்தார். கல்லனை பிள்ளையாக மாற்றினது, சிலுவையில் இருந்த கல்லனை தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போனது இயேசுவின் ரத்தமே. அந்த ரத்தத்துக்காய் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனுகுலம் முழுவதையும் பிசாசை ஜெயிக்க சிந்தினது ஆண்டுடைய ரத்தமே. இன்னும் பாவிக்காய் பரிந்து பேசி கொண்டிருப்பது பரிசுத்தவான்களுக்காகவும் பரிசுத்தமாக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ரத்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் சொல்லுங்கள், எப்பொழுதும் அதை நினைத்து கொண்டே இருங்கள். எங்கு எழுத முடியுமோ அங்கெல்லாம் எழுதி வையுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று எழுதி ஸ்தோத்திரம் பரீட்சை ஆரம்பிங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி வாகனத்தை எடுங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. டூர் போகும்போது எங்க போனாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்களை ஒப்புரவாக்குவார், உங்களை நெருக்கமாய் கர்த்தர் வைத்துக் கொள்வார், அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் விலையேற பெற்ற, சொல்லுங்க, விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மீட்புக்காக, சமாதானத்துக்காக, ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாங்கள் யுத்தம் செய்து தளர்ந்து போயிருக்கிறோம். நீர் யுத்தம் செய்து இந்த ரத்தத்தை கொண்டு யுத்தம் செய்து சத்துருவை மேற்கொள்ள அவன் விரட்டி அடிக்கப்படணும், ஓடி போகணும், தேடியும் காணாதிருப்பாய் என்ற ஆண்டவர் செய்தி எங்கள் காதுகளுக்கு வரணும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தொடர்ந்து வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த கொல்கதா ஜெபத்திற்கு, கெத்செமனே ஜெபத்திற்கு, சிலுவை ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.